அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 136வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி திருப்பாடல்கள் அதிகாரம் 61 முதல் 64 வரை. திருப்பாடல்கள் அதிகாரம் 61. பாதுகாப்புக்காக மன்றாடல். பாடகர் தலைவருக்கு நரம்பிசை கருவிகளுடன் தாவீதுக்கு உரியது. கடவுளே, என் கூக்குரலை கேளும், என் விண்ணப்பத்திற்கு செவிசாயும். பூவுலகின் கடைமுனையினின்று உம்மை கூப்பிடுகின்றேன். என் உள்ளம் சோர்வுற்றிருக்கின்றது. உயரமான குன்றுக்கு என்னை அழைத்து செல்லும், ஏனெனில் நீரே என் புகலிடம், எதிரியின் முன் வலிமையான கோட்டை. நான் உமது கூடாரத்தில் எந்நேரமும் தங்கியிருப்பேன். உமது இறக்கைகளின் பாதுகாப்பில் தஞ்சம் புகுவேன். ஏனெனில் கடவுளே, நான் செய்த பொருத்தனைகளை நீர் அறிவீர். உமது பெயருக்கு அஞ்சுவோருக்குரிய உடைமையை எனக்கு தந்தீர். அரசரை பல்லாண்டு வாழ செய்யும், அவரது ஆயுள் தலைமுறை தலைமுறையாக நீடிக்கட்டும். கடவுள் முன்னிலையில் அவர் என்றென்றும் வீற்றிருப்பாராக. பேரன்போடும் உண்மையோடும் அவரை காத்தருளும். உமது பெயரை என்றென்றும் புகழ்ந்து பாடுவேன். நாள்தோறும் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். திருப்பாடல்கள் அதிகாரம் 62. கடவுளின் பாதுகாப்பில் நம்பிக்கை. பாடகர் தலைவர் எதுத்தூனுக்கு தாவீதின் புகழ்பா. கடவுளின் செயலுக்காக நான் மௌனமாய் காத்திருக்கின்றேன். எனக்கு மீட்பு கிடைப்பது அவரிடமிருந்தே. உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அவரே, என் கோட்டையும் அவரே. எனவே நான் சிறிதும் அசைவுறேன். ஒருவரை கொல்ல வேண்டுமென்று நீங்கள் அனைவரும் எவ்வளவு காலம் வெறியுடன் தாக்குவீர்? நீங்கள் எல்லாரும் இடிந்த மதிலுக்கும் சிதைந்த வேலிக்கும் ஒப்பாவீர். அவர் இருக்கும் உயர் நிலையிலிருந்து அவரை தள்ளிவிட திட்டமிடுகின்றனர். பொய் சொல்வதில் இன்பம் காண்கின்றனர். அவர்களது வாயில் ஆசி மொழி, அவர்களது உள்ளத்திலோ சாப மொழி. நெஞ்சே, கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு, ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலன் வருவது அவரிடமிருந்தே. உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அரணும் அவரே. எனவே நான் சிறிதும் அசைவுறேன். என் மீட்பும் மேன்மையும் கடவுளிடமே இருக்கின்றன. என் வலிமைமிகு கற்பாரையும் புகலிடமும் கடவுளே. மக்களே, எக்காலத்திலும் அவரையே நம்புங்கள். அவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை திறந்து கொட்டுங்கள். கடவுளே நமக்கு அடைக்கலம். மெய்யாகவே மானிடர் நீர்க்குமிழி போன்றவர், மனிதர் வெறும் மாயை. துலாவில் வைத்து நிறுத்தால் அவர்கள் மேலே போகின்றார்கள். எல்லாரையும் சேர்த்தாலும் நீர்க்குமிழியை விட எடை குறைகின்றார்கள். பிறரை கசக்கி பிழிவதில் நம்பிக்கை வைக்காதீர். கொள்ளையடிப்பதில் குறியாயிராதீர். செல்வம் பெருகும்போது உள்ளத்தை அதற்கு பறிகொடுக்காதீர். ஆற்றல் கடவுளுக்கே உரியது என்று அவர் ஒருமுறை மொழிய நான் இருமுறை கேட்டேன். என் தலைவரே, உண்மை பேரன்பு உமக்கே உரியது. ஏனெனில் ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் தம் செயல்களுக்கு தக்க கைமாறு நீரே அளிக்கின்றீர். திருப்பாடல்கள் அதிகாரம் 63. கடவுளுக்காக ஏங்குதல். யூதாவின் பாலை நிலத்தில் இருந்தபோது தாவீது பாடிய புகழ்பா. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. உம் ஆற்றலையும் மாட்சியையும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும். நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன். விழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தீர். உம் இறக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன். நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. என்னை அழித்துவிட தேடுவோர் பூவுலகின் ஆழத்திற்கு செல்வர். அவர்கள் வாளுக்கு இரையாவர், நரிகளுக்கு விருந்தாவர். அரசரோ கடவுளை நினைத்து களி கூறுவார். அவர் மேல் ஆணையிட்டு கூறுவோர் அனைவரும் பெருமிதம் கொள்வர். பொய் சொல்வோரின் வாய் அடைக்கப்படும். திருப்பாடல்கள் அதிகாரம் 64.
பாதுகாப்புக்காக வேண்டல். பாடகர் தலைவருக்கு தாவீதின் புகழ்பா. கடவுளே, என் விண்ணப்ப குரலை கேட்டருளும். என் எதிரியினால் விளையும் அச்சத்தினின்று என் உயிரை காத்தருளும். பொல்லாரின் சூழ்ச்சியினின்றும் தீயோரின் திட்டத்தினின்றும் என்னை மறைத்து காத்திடும். அவர்கள் தங்கள் நாவை வாளை போல கூர்மையாக்குகின்றார்கள். நஞ்சுள்ள சொற்களை அம்பு போல் எய்கின்றார்கள். மறைவிடங்களில் இருந்து கொண்டு மாசற்றோரை காயப்படுத்துகின்றார்கள். அச்சமின்றி அவர்களை திடீரென தாக்குகின்றார்கள். தீங்கு இழைப்பதில் உறுதியாயிருக்கின்றார்கள். நம்மை யார் பார்க்க முடியும் என்று சொல்லி மறைவாக கண்ணிகளை வைப்பதற்கு சதித்திட்டம் தீட்டுகின்றார்கள். நேர்மையற்ற செயல்களை செய்ய திட்டமிடுகின்றார்கள். எங்கள் திறமையில் தந்திரமான சூழ்ச்சியை உருவாக்கியுள்ளோம் என்கின்றார்கள். மனிதரின் உள்ளமும் உள்நோக்கமும் மிக ஆழமானவை. ஆனால் கடவுள் அவர்கள் மேல் அம்புகளை எய்ய அவர்கள் உடனே காயமுற்று வீழ்வார்கள். தங்களது நாவினாலேயே அவர்கள் அழிவார்கள். அவர்களை பார்ப்போர் அனைவரும் எள்ளி நகைப்பார்கள். அப்பொழுது எல்லா மனிதரும் அச்சம் கொள்வர். கடவுளின் செயல்களை எடுத்துரைப்பர். அவரது அருஞ்செயலை பற்றி சிந்திப்பர். நேர்மையாளர் ஆண்டவரில் அகமகிழ்வர். அவரிடம் அடைக்கலம் புகுவர். நேரிய உள்ளத்தோர் அவரை போற்றிடுவர்.